So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so இந்த வீக் நீங்க உங்க பர்சன் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், எஸ்பெஷலி when comes to the relationshipல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டேட்டா பிக்ஷனை வந்து பார்க்கலாம். So before starting the reading, so guys May 21st ல இருந்து May 31st வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லிங்க்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னாலும் சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ்னாலுமே ஸ்பெல் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ஆஃபர்ஸ் பத்தின டீடைல்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ரீடிங்ஸ் ஏதாவது நீங்க புக் பண்ணி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன், ஆர்எல்ஸ் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஓகே, ஸோ கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கோ சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் நவ். ஸோ இந்த ரீடிங்கோட எனர்ஜி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாக்குறப்போ ஒரு 18+ ரீடிங் மாதிரி தான் இது வந்து இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி கார்ட்ஸ் அண்ட் எனர்ஜி, ஈவன் நம்ம டேரோல பார்த்தாலும் சரி, ஆரக்கிள்ல வந்து பார்த்தாலும் சரி, எல்லாமே அப்படி கார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வீக்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சின்னதா ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா நான் இதுதான் நான் சொல்லுவேன். கரெக்டான டைம் உங்களோட பர்சன் கிட்ட இப்போ அவங்க வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூல்ல இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வேலைன்னு அதுலயே பிஸியா இருந்திருக்காங்க. ஸோ எதிர் இட் இஸ் அ மேல் பர்சன் ஆர் ஃபீமேல் பர்சன் யாராவெல்லாம் இருக்கட்டும், ஸோ அவங்களோட வேலைன்னு கம்ப்ளீட்டா அதுலயே வந்து பிஸியா இருந்திருக்காங்க அப்படின்னா, இனிமே இந்த டைம்ல வந்து அவங்க கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க தான் வந்து செய்வாங்க. ஐ திங்க் கொஞ்சம் ஒரு வெக்கேஷன் பீரியடா கூட இது வந்து இருக்கலாம். இல்லைன்னா பொதுவாகவே இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அவங்க வேலையில வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ணாம இந்த வீக் கம்ப்ளீட்டா அவங்க வந்து உங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல மைண்ட் செட்ல இருக்காங்க, நல்ல மூட்ல இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இங்க வந்து ஒரு ரொமான்டிக்காவும் மெசேஜஸ் ஒரு பக்கம் வந்தாலும் சரி, ஒரு லவ்லியா ஒரு மெசேஜஸ் வந்தாலும் சரி, பட் இந்த டைம்ல உங்களுக்கு இன்னொரு விஷயமே நான் வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த டைம்ல நீங்க அதை யூஸ் பண்ணா அது நல்லா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக அதனாலதான் அந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, உங்களோட மனசுல உங்களுக்கு வந்து லைக் மேபி ஒரு ஒரு 1 இயர் ஆஃப் டைம் பீரியட்லயோ இல்ல சம்திங் உங்களோட மனசுல உங்களோட பர்சன் கிட்ட இதை நம்ம வந்து சொல்லணும், இதை நம்ம வந்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட மனசுல ஏதாவது ஒரு ஆசைகள் ஏதாவது இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்க பர்சன் பாஸ்ட் நடந்த ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கு, அது உங்க மனசுல ஒரு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னாலுமே சரி, ஸோ அதை பத்தி அந்த விஷயத்த பத்தி நீங்க உங்க பர்சன் கிட்ட வந்து பேசலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 100% எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. அவங்க அதை வந்து கோவப்படுறதோ இதனால இந்த பிரச்சனை ஏதாவது அந்த மாதிரி எதுவுமே ஆகிறது கிடையாது. இந்த டைம்ல அவங்களோட மூடு வந்து ஒரு நல்ல மூடா இருக்கு அப்படின்றனால அவங்க வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத அவங்க நல்ல தெளிவாவே வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் என்னவோ அதை அவங்க வந்து அதுக்குரிய விஷயம் என்னவோ அதை அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல டைம் தான் இது. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லணும்னு நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்க்கறது, நம்ம ஒரு கரெக்டான டயத்துல நம்ம அதை அப்ரோச் பண்ணல அப்படின்னா, சோ அதனால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து உருவாகலாம். ஓகேங்களா? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, சம்பந்தமே இல்லாத நேரத்துல சம்பந்தமே இல்லாததை வந்து பேசி அதனால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிறதோ, மன கஷ்டம் உருவாகிறதோ, அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம இப்ப இவங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அதை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு அழுத்தமா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு உங்க பர்சன் கிட்ட நீங்க சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் அவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அது ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது வந்து ரெசனேட் ஆகும். உங்களோட மனசுல ஒரு ஆசை இருந்திருக்கலாம், இல்ல உங்க பர்சன் கிட்ட சொல்லணும்னு நிறைய ஆசை விஷயம் நீங்க ஏதாவது வச்சிருப்பீங்க, விஷஸ் ஏதாவது வச்சிருப்பீங்க. இல்ல சில பேர் நான் சொல்ற மாதிரி உங்க மனசுல ஏதாவது ஒரு சில விஷயம் அழுத்திக்கிட்டே வந்து இருந்திருக்கும், அது உங்க பர்சன் கிட்ட என்னைக்காச்சும் வந்து பேசலாமா நீங்க நினைச்சிருப்பீங்க. சோ அது பயந்துகிட்டே நீங்க அதை வந்து விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லாம நீங்க ஓப்பனா நீங்க உங்க பர்சன் கிட்ட வந்து உங்களோட கருத்துக்களை நீங்க வைக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து பேசலாம். ஸோ அதை அவங்க வந்து கண்டிப்பா காது கொடுத்து வந்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அவங்க அதை வந்து எதுவுமே வந்து தப்பா வந்து டிசைட் பண்ண போறது கிடையாது, உங்களை வந்து தப்பா எதுவும் ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. அவங்க நல்ல மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத அவங்க நல்லா வந்து தெளிவா புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஸோ பொதுவாக இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சில க்ரோத் இருக்குமோ அந்த க்ரோத் தான் இங்க வந்து இருக்கும். ஓகேங்களா?
பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில பேகேஜஸ், ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு, அதை பத்திலாம் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து பேசலாம். ஸோ டெஃபினட்டா அவங்களும் அதை பத்தி உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணி வந்து பேசுவாங்க. ஸோ அப்படி பேசும்போது இருக்கிற அந்த ஒரு பாஸ்டா இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ உங்க 2 பேரோட மனசுலயும் ஒரு அமைதி வந்து உருவாகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு அழுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப 2 பேரோட சைட்ல இருந்து நம்ம வந்து பாக்குறப்போ அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் தான் இங்க இருக்குமே தவிர்த்து எதுவும் நெகட்டிவா எதுவுமே நடக்க போறது கிடையாது. அதனாலதான் இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன். எஸ்பெஷலி இப்ப நீங்க ஒரு மேரிட்டலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா நீங்க உங்களோட ஸ்பௌஸ் கூட ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இங்க நம்ம வந்து பாக்குறப்ப என்ன நான் சொன்ன மாதிரி லைக் பிசிக்கலா இந்த பர்சன் கூட நீங்க ரொம்பவே வந்து இன்வால்மெண்டா வந்து இருப்பீங்க. ஸோ ஃபிசிக்கலா இவங்க கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ்டா வந்து இருக்கிறது, க்ளோஸ்டா வந்து பழகுறது. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் ஒரு பிசிக்கலா நீங்க இந்த பர்சன் கிட்ட வந்து பழகுறதுக்குரிய டைம் பீரியட் ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து ஃபேமிலி டெவலப்மெண்ட், பிரெக்னன்சி அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு குட் டைமா இது கண்டிப்பா வந்து இருக்கும். பிளஸ் அதே மாதிரி இந்த டைம்ல நாட் ஓன்லி நம்ம வந்து லைக் ஒன்லி அந்த பிசிக்கலா மட்டும் வந்து இல்லாம பொதுவாகவே இங்க நம்ம வந்து பாக்குறப்ப நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வந்து இருக்கும். 2 பேருமே வந்து ரொம்ப எமோஷனலாவும் வந்து இருப்பீங்க. அட் த சேம் டைம் அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க மனசுல இப்ப நீங்க எப்படி ஒரு சில விஷயம் வந்து சொல்லாம வச்சிருந்து உங்க மனசுக்குள்ளே வச்சிருந்து ஒரு மாதிரி அழுத்திட்டு இருக்கோ, அது மாதிரி இவங்களுக்கும் உங்களோட ஒரு சில விஷயத்துல வந்து இல்ல உங்களோட ஃபேமிலி பத்தின சில விஷயங்கள் எதுனாலுமே சரி, இந்த பொதுவாக அந்த ரிலேஷன்ஷிப் பத்தின சில விஷயங்கள் அவங்களோட மனசுலயுமே தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க ஒரு விஷயம் சொல்ல போகும்போது அவங்களும் அதை பத்தி வந்து ஓப்பனா பண்ணி பேசுவாங்க. அவங்க மனசுல என்ன விஷயம் குறைகளா வந்து இருந்துச்சோ, எந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுத்தமா இருந்துச்சோ அதை பத்தி எல்லாமே அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பொறுமையா தான் இங்க வந்து டிஸ்கஷன் எல்லாமே வந்து போகும். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்தியான ஒரு டாக்கா தான் இருக்கும். ஹெல்தியான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்களும் நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இங்க 2 பேரோட இதுல வந்து பாசிட்டிவா நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா, உங்க 2 பேரோட மைண்ட் செட்டுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 பேருமே வந்து ஒரு பாசிட்டிவா தான் வந்து இருக்கீங்க. அதாவது இப்போ பிரச்சனைன்னு ஒண்ணு உருவாகுது அப்படின்னா, அது வந்து ஜஸ்ட் உங்க பர்சன் மட்டும் தான் பிரச்சனை கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. வியூவர்ஸ் நீங்க பாக்குறவங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா லைக் இப்போ அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்க பர்சன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது உங்களோட மனசுல ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி வந்து பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு மாதிரி காயப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை அவங்க கிட்ட வந்து டைரக்டா ஏதாவது எப்படி சொல்றது ஒரு கோவப்படுற மாதிரி நீங்க வந்து பேசியிருக்கலாம். இல்ல பொதுவாவே வந்து லைக் நீங்க அதை மனசுலயே வச்சுக்கிட்டே அதனால அதை எனக்காச்சும் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வெடிக்கும் போது அது ஏதாவது இன்னும் பெரிய பிரச்சனையா வந்து வெடிக்கும். ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்களோட சைட்லயும் நடந்திருக்கும், உங்களோட சைட்லயும் நடந்திருக்கும். ஓகேங்களா? பட் இப்போ என்ன அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்றத நான் வந்து சொல்ல வரேன். ஸோ பொதுவா இங்க நம்ம வந்து பார்க்கும்போது லைக் நீங்களும் கிளியர் மைண்ட் செட்ல இருக்கீங்க, உங்களோட பர்சனும் கிளியர் மைண்ட் செட்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. நீங்க மாற்று கருத்து எதுவுமே வைக்க மாட்டீங்க இதுல. ஸோ அதுதான் நான் இங்க வந்து சொல்ல வரேன். நீங்க வந்து மாற்று கருத்து அப்படின்றது எதுவுமே நீங்க வந்து வைக்க மாட்டீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நல்லா தெளிவா புரிஞ்சுப்பீங்க நீங்க ஆக்சுவலா. அப்போ உங்களுக்கும் எந்த ஒரு அப்போஷன் அங்க வந்து இருக்காது, மாற்று கருத்து அங்க வந்து இருக்காது. நீங்க போய் சண்டை போட மாட்டீங்க. உங்க மனசுல வந்துட்டு லைக் இதெல்லாம் இப்படி இல்லாம இவங்க திங்க் பண்ணி வச்சிருக்காங்க, இப்படி இல்லாம இவங்க இதெல்லாம அவங்களோட மனசுல இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தப்பா இது நினைக்க மாட்டீங்க. ஓகே, இது உங்களை வந்து காயப்படுத்தி இருக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கா, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நோட்ல போயிடும். அதே சேம் உங்க மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்லும் போது அவங்களோட சைட்ல இருக்க மிஸ்டேக் என்னவோ அதை அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்குரிய ஒரு சாரி என்னவோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றது என்னவோ அதை அவங்க பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட் பேலன்ஸ். அங்க 2 பேரோட இடத்தையும் நம்ம வந்து பாக்குறப்போ ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயம் தான் இருக்கு. 2 பேரோட மைண்ட் செட்டும் ஈக்குவலா இருக்கு, 2 பேரோட மைண்ட் செட்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் பி லைக் குட் டைம் ஃபார் போத் ஆஃப் யூ. உங்க 2 பேருக்குமே நம்ம வந்து பார்க்கும்போது 2 பேருக்குமே இது ஒரு நல்ல நேரம்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 2 பேரோட மைண்ட் செட்டுமே இங்க வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டா தான் வந்து இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஒரு சோல்மேட்டான ஒரு கனெக்ஷன்ஸை நீங்க வந்து எதிர்பார்ப்பீங்க இந்த கனெக்ஷன்ல. அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா லைக் நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸாக்ட்லி த சேம் மெசேஜஸ் இங்க
நம்ம பார்க்கும்போது கிளியராகவே வந்திருக்கு. ஸோ எந்த பாஸ்ட் கிரிட்ஜஸ், எந்த ஒரு பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், எந்த ஒரு பாஸ்ட் ஃபைட் எதுனாலுமே அதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் மனசில் அதை வச்சுக்காம உங்கள் பர்சனை நீங்கள் வந்து மன்னிச்சு ஏற்றுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்ச சில தப்பை வந்து உங்கள் பர்சன் சுட்டி காட்டுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது பண்ணும்போது லைக் அவங்களும் உங்களை வந்து மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது இங்கே ரெண்டு பேரோட சைட்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ இதை விட வேற பெஸ்ட் டைம்னா என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ரைட்? அதாவது அவங்களுக்கும் உங்களை பற்றின எந்த ஒரு தப்பான தாட்ஸ் இல்லை, உங்களுக்கும் அவங்கள பற்றி எந்த ஒரு தப்பான தாட்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ அப்பவே ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி தானே. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது சால்வ் ஆன மாதிரி தானே. ஸோ இட் இஸ் பி லைக் அ வெரி பியூட்டிஃபுல் டைம். அண்ட் அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா லைக் ஸோ நீங்களும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது ஒரு சில மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறீங்க. பாசிட்டிவாக சில விஷயங்கள் வந்து இங்கே நடக்கணும், உங்கள் பர்சன் ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் சில விஷயத்தில் வந்து இதை பற்றி நீங்களும் வந்து திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் சேம் உங்களோட பர்சனும் அதே மாதிரி தான் வந்து இருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட்லேருந்து எல்லாமே வந்து பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான அவங்க என்ன செய்யணுமோ அதுக்குரிய விஷயங்கள் அவங்க வந்து செய்வாங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் அவங்களோட தரப்புல வந்து பண்றது ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க ரெண்டு பேருமே சேம் பேஜ்ல தான் வந்திருக்கீங்க. அகெயின் நான் திருப்பி நான் பார்க்குற ஒவ்வொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் கரெக்டான ஒரு மைண்ட் செட்டா இருக்கு. ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் ஸ்ட்ரைட்டான ஒரு பாத்வேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்போ இங்க வந்து பிரச்சனைங்கிறது இங்க இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அங்க விஷயம் எல்லாமே வந்து நடக்கும். அதே மாதிரி உங்க பர்சன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அது மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அகெயின் அ பியூட்டிஃபுல் டைம். எஸ்பெஷலி when it comes to நீங்க இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பட் எனிவேஸ் இப்போ நீங்க ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கீங்க, உங்களோட ஸ்பௌஸ்க்கான அந்த வீடியோ நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டா ஒரு கோல்டன் டைம் பீரியட் தான் வந்து கண்டிப்பா இருக்கும். ரொம்ப அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கும். அந்த ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், எமோஷனல் வைஸ் அந்த பாண்ட் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா போறதா இருக்கட்டும், பிசிக்கல் வைஸ்மே நம்ம வந்து பாக்குறப்போ ஸோ உங்க பர்சன் கூட நீங்க அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குன்னு அந்த ஒரு பிரைவேட் லைஃப் கண்டிப்பா அங்க வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே வந்து அன்ஃபோல்டாக தான் செய்யும். நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்கமிங் டைமில். ஸோ இந்த ஒரு 1 வீக் நான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட் தான் நான் வந்து சொல்லுவேன். இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்த்த ஒரு டேஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்த்த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு குட் மெமரிஸா இருக்கட்டும், பேட் மெமரிஸா இருக்கட்டும், பட் கம்பேரிட்டிவ்லி அதை நம்ம வந்து பார்க்கும்போது இந்த டைம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டைமாக தான் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரோட சைட்லயும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. there is a lot of understanding. அந்த ஒரு மேக்னெட்டிக் புல் மாதிரி தான். ஸோ லைக் அவங்க சில விஷயங்களை வந்து பேசுறது, நீங்க சில விஷயம் வந்து பேசுறது, ஸோ ரொமான்டிக்கா நிறைய அப்ரோச்சஸா இருக்குது, ஃபிளர்ட்டி நேச்சரா வந்து பேசுறது, ஸோ நீங்க அவங்கள வந்து ஃபிளர்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்க உங்களை வந்து ஃபிளர்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமும் வந்து நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயம் வந்து பிடிக்குதோ அது மாதிரி நீங்களும் வந்து நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ சம்திங் ஒரு மாதிரி ஒரு ட்ரீம் ஃபேண்டசியான ஒரு டைம் மாதிரி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ உங்க பர்சன் வந்து இவ்வளோ ஒரு க்ளோஸ்டான ஒரு பர்சனா, உங்க பர்சன் வந்து இவ்வளோ ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்சனா அப்படின்றது மாதிரி தான் அது உங்களுக்கே வந்து ஆச்சரியப்படுத்த தான் வந்து செய்யும் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து பார்க்கும்போது. ஸோ அகைன் இட் இஸ் பி லைக் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி. ஸோ நான் வந்து லைக் பொதுவாக இந்த ரீடிங்ஸை நான் வந்து எடுக்கிறப்போ சரி சம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் ஏதாவது யூனிக்காக வரும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ரீடிங் வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கார்ட்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மெசேஜஸ் ஈவன் நான் டேரோல பார்க்கும்போது கூட எனக்கு கொஞ்சம் அப்படியே ஷாக்கிங்காக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ட்ரூ லவ்வான ஒரு எனர்ஜி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல்மேட்டான ஒரு எனர்ஜி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்வின் ஃப்ளேமான ஒரு எனர்ஜி தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். பட் மேக்ஸிமம் ஒரு சோல்மேட், ஒரு டிவைன் ஃபெமினின், ஒரு டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி தான் இங்கே வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல் எனர்ஜி கைஸ். ஐ ரியலி love this energy actually. So ஒரு டைம் நீங்க உங்க பர்சன் கிட்ட நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க, இவ்வளவு ஒரு ஹெல்தியான ஒரு டைமாவும் இருக்கு, இவ்வளவு ஒரு குவாலிட்டியான ஒரு டைமாவும் இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இது ஒரு பெரிய மெமரபிளான ஒரு டைமா தான் இருக்கும். உங்களோட லைஃப்க்கும் சரி, அவங்களோட லைஃப்க்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, அது ஒரு மெமரபிளான ஒரு டைம் பீரியட் தான் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா இது ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி தான் நான் இங்க வந்து பாக்குறேன் இந்த விஷயம் எல்லாமே. ஸோ இட் இஸ் ரியலி சோ ஹாப்பி. நீங்க அதே இந்த எனர்ஜி எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களோட ரியாலிட்டியில உங்களுக்கு நடக்கும்போது ஐ ஆல்சோ பி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 666. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன் ரீடிங் கைஸ். ஸோ ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவாவே முடிச்சுக்கலாம். ஏன்னா பாசிட்டிவா தான் வந்திருக்கு, நெகட்டிவே கிடையவே கிடையாது. ஸோ அண்ட்
The next thing is, ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் May 21st to 31st வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tab 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட் கொடுத்திருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். சோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்டேட் செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. சோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். சோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆதான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். சோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். சோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, சோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் reach out either on my WhatsApp or on my Instagram. And for any kind of prayer ritual works நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, any kind of third party removal இருக்கட்டும், black magic through உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல black magicனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். So once again guys, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.